ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 நிமிஷத்தில் சோடா எதுவும் சேர்க்காம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த 10 நிமிஷத்தில் சோடா சேர்க்கக்கூடிய சோடா சேர்க்காத போண்டா ரெசிபி மேலே நினைக்கே செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்குன்னு பாருங்க. ஒரு ஹெல்த்தியான போண்டான்னு கூட சொல்லுவேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் காயிற நேரத்துலேயே நம்ம மாவு தயார் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு வந்து 1 கப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதவே அளவு கப்பாக வச்சுக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா கையிலேயே கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். எந்த கப்பு வேணாலும், டம்ளரோ கிண்ணமோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து இட்லி மாவு. இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு சேர்த்துருக்குறேன். இதே அளவு இட்லி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் அந்த கப்லேயே. இப்போ அந்த இட்லி மாவும் சேர்த்துட்டு கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், கரைச்சாச்சு. இதுக்கப்புறமா அதே கப்லேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக அளந்து போட்டுக்கோங்க. டம்ளரில் எடுத்தாலும் அதே அளவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் எடுத்தாலும் அதே அளவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் கடலை மாவு சேர்த்துட்டு விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் ஒரு 2-3, இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். காரம் வந்து கம்மியாக வேணும்னா மிளகாத்தூள் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். டீஸ்பூனில் தான் நான் சேர்த்துருக்குறேன். 3/4 டீஸ்பூன். பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். எந்த கப்பில் மாவு அளந்தமோ அதே கப்பில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கைவிட்டு இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் வந்து நமக்கு சூடாகி தயாராக இருக்குது. இதை அப்படியே நம்ம கரண்டி வச்சும் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம கையிலேயே கூட எடுத்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி சின்ன போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் சூடானோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் இல்லை, மீடியம் ஃப்ளேமில் நான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா உப்பி வருது. நான் கம்மியான அளவில் தான் மாவு ஊற்றிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் வேக வச்சு நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. நான் ஜூம் அவுட் பண்ணதுனால போண்டா சின்னதாக தெரியுது. பாருங்கள், நல்லா சூப்பராக புசு புசுன்னு உப்பி வந்திருக்குங்க. சோடா எதுவுமே சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா இது தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அல்லது டீ டைமில் எப்போ டீ குடிக்கிறோமோ அப்போ கூட நம்ம லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுங்க. ரொம்ப அருமையான இந்த போண்டாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.